ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாய்சனஸ் லவ் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். எல்லாரும் ரொம்ப நாளா இதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்னால சேனல் பக்கமே வர முடியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி 1000 டைம்ஸ் இனிமே ரெகுலரா போட ட்ரை பண்றேன். சரி, இப்போ நம்ம இந்த சீரீஸ்குள்ள போலாம் வாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கும் பிரேமுக்கும் இடையில ஒரு லவ் ரிலே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில நம்ம பிரேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவர்ல இருந்தாங்க. அப்ப நம்ம பாட் தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீவர் குறைஞ்சதும் இவங்களை பார்க்கும் போது இவங்க சோஃபால ரொம்பவே டயர்டா படுத்திருந்தாங்க. அப்ப சின்னதா ஒரு லவ் சீன் கிரியேட் ஆச்சு. இவங்க கைய பிடிச்சி கிட்ட நான் உனக்குள்ள எப்பவோ வந்துட்டேன்னு சொன்னதோட முடிஞ்சது. இப்போ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம டாக்டர் பிரேம் என்ன பண்றாங்கன்னா வெட்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. ஏன்னா இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போயிட்டு ரூம்ல இருந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அது மைண்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் பாட் சொன்னது அவங்க மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. நான் உனக்குள்ள எப்பவோ வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வேர்டு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதை அவங்க யோசிக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு அவங்க பண்ண ஹெல்ப், அதாவது மேலெல்லாம் வெட் கிளாத் வச்சு தொடச்சு எடுத்தாங்க இல்லையா, அந்த விஷயமும் ஞாபகம் வருது. இதுவும் ஞாபகம் வருது. இல்ல நம்ம உடம்பு சரியில்லாம இருந்தோம்ல, அதான் அவ ஹெல்ப் பண்ணா, அவ்வளவுதான், நமக்குள்ள வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டு மாற வந்தாலுமே இவங்க அதை திரும்ப மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் திரும்ப அந்த சீன் அவங்க பெட்ல இருந்தது, அந்த சீன் அவங்களுக்குள்ள ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டு தூங்க போயிடுறாங்க. இப்போ மார்னிங் ஆயிடுது. மார்னிங் ஆனதும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாட்டை காணோம். நம்ம பிரேம் மட்டும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அழகா ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஃபீவர்லாம் இல்லாம போயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்க போய் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பரா ரெடி ஆகியிருக்கு. அப்படியே 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு. சரி யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பார்த்தா அவங்க மேல உள்ள அதிகமான லவ்ல என்னெல்லாம் செஞ்சு வைக்கிறதுன்னு தெரியாம நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப அதை எடுத்து பார்த்தவங்க அங்க ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்டை எடுத்து பாக்குறாங்க. என்னுடைய பியூட்டிஃபுல்க்கு நான் பியூட்டிஃபுல்லா சமைச்சு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் மிச்சம் இல்லாம சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு அழகா அதுல ரைட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அந்த நோட்டு மட்டும் இல்ல, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே, நமக்கு சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ட்ரங்கா இருக்கும் போது ஒவ்வொரு போதையில யாரு கூட இருந்தோன்னே தெரியாம ஃபர்ஸ்ட் சீன்ல இருப்பாங்க இல்லையா, இதே ஹேண்ட் ரைட்டிங்ல ஒரு நோட் தான் பெட்ல இருக்கும். சோ சேம் ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் டேப் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டேப் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் நம்ம பாட்டை பத்தி. பாட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஈவெண்ட்க்கு வரதா சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போகாம இருந்திருக்காங்க. சோ இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இவங்க மேல ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க. எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்க ஈவெண்ட்டை நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் இப்ப அதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இத பார்த்தவளுக்கு ஷாக்கா இருக்கு. ஒருவேளை நம்ம கூட இருந்ததுனாலதான் அவங்க போக முடியாம போயிடுச்சோன்னு சொல்லிட்டு இவளும் அதையே யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நம்ம பாட் பாத்தீங்கன்னா வேகமா காரை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அது வேற எங்கேயும் கிடையாது, இந்த நம்மன்னு சொல்லிட்டு ஒரு லூஸ் இருக்கும் இல்லையா, அந்த வீட்டு வாசல்ல தான் போயிட்டு எப்படியா இருந்தாலும் இவதான் இதை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு போய் நம்மன்னு சவுண்டா கூப்பிடுறாங்க. ஆனா அந்த நம்மும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அதே நியூஸ தான் அங்க பாத்துக்கிட்டு இருக்கா. இவளை பார்த்ததுமே ஷாக் ஆகி, ஹே பாட், நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை, பாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி வழக்கம் போல ரியாக்ஷன் கொடுக்கறா. அந்த ரியாக்ஷனை பார்த்ததும் பாட்டுக்கு இன்னும் பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இவளுக்கு எவ்வளவு தைரியம் பாரு, நம்ம மேல இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை கிரியேட் பண்ற அளவுக்கு நடந்துகிட்டு இந்த மாதிரி பண்றாளேன்னு சொல்லிட்டு பாட்டுக்கும் டென்ஷன் ஆகுது. உடனே பிடிச்சு இவங்களும் திட்டி விடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம், என்னை பத்தி இந்த
மாதிரி பண்ணதும் இல்லாம என்கிட்டயே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே, உனக்கு நான் என்ன பண்ணனேன், உனக்கு நான் நல்லது தானே பண்ணனேன், அதுக்கு எதுக்கு எனக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களும் சண்டை போடுறாங்க. நான் உன்கிட்டதான் சொல்லிட்டேன்ல அன்னைக்கு, எந்த ஈவெண்ட்டுக்கும் எந்த கிக்குக்கும் என்ன கேட்காம நீ சைன் பண்ணாத, ஓகே சொல்லாத, அட்வான்ஸ் வாங்காதன்னு சொல்லிட்டேன்ல, எதுவா இருந்தாலும் என்னுடைய நேரடி பார்வைக்கு தானே நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பயங்கரமா கத்துறாங்க. அப்ப கூட நம்ம கொஞ்சம் கூட அசராம, அப்படிலாம் இல்லவே இல்லை, நான் போய் உனக்கு இப்படி பண்ணணும்னு நினைப்பேனா, உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் அதை ஓகே சொன்னேன், பட் என்னால உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல, அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே அசால்ட்டா சொல்றா. ஆக்சுவலி இந்த நம்ம என்ன பண்ணிருக்கானா, அந்த ஈவெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட்டுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் இவ வாங்கிட்டா. ஸோ அட்வான்ஸ் வாங்கினதுனால ஒரு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தானே. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ண இவ கடைசி வரைக்கும் இவகிட்ட சொல்லாமலே இருந்துட்டா. ஏன்னா சொன்னானா இவ கண்டிப்பா வரவும் மாட்டா, அந்த ஈவெண்ட்டுக்கே போன் பண்ணி கூட இல்லன்னு சொல்லிடுவாள். அதனால சொல்லாம இருந்து கடைசி வரைக்கும் பாட்டோட நேம கெடுத்துட்டா. இப்போ சண்டை ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பயங்கரமா ஊத்திடுது. அப்பதான் நம்ம பாட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபைனலி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுக்கப்புறம் நீ நானும் பேசிக்கவும் வேணாம், கான்டாக்ட்ஸ் வேணாம், இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கேயே முடிச்சுக்கலான்னு சொல்றாங்க. சரி இவ இன்னும் கொஞ்சம் கெஞ்சுவான்னு சொல்லிட்டு பார்த்தா இவளும் அப்படியா சரி அப்படின்னா நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சடனா சொல்லிடுறா. ரொம்ப நல்லதா போச்சுன்னு பாட்டு அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்பி விறுவிறுன்னு போய் கார்ல ஏறி உட்காடுறாங்க. என்னதான் கோவமா போய் கார்ல உட்கார்ந்தாலும் அவங்களுடைய பிளாஷ்பேக்லாம் அவங்க கண்ணு முன்னாடி அப்படியே வந்து போகுது. அழுதுகிட்டே இருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த நல்லது பண்றவங்க இந்த மாதிரி தனியா தான் உட்கார்ந்து அழணும். அந்த மாதிரிதான் நிஜத்துலயும் சரி சினிமாவிலயும் சரி நடக்குது. அதே மாதிரி இவங்களுடைய பிளாஷ்பேக், அவங்க இவங்கள லவ் யூ சொன்னது, இந்த உலகத்திலேயே நீ தான் சிறந்தவன் சொன்னது, அது எல்லாத்தையும் பாட்டு இப்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க மேனேஜரா இருந்தாங்க இல்லையா, அப்போ பாட்டை எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டாங்கிறதையும் யோசிச்சு பாக்குறாங்க. இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க அவங்களுக்கு அழுக வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ இதே விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இது டிவி நியூஸ் போனு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால எல்லா சோசியல் மீடியாவிலயும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல உள்ள டிவியில இதே ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. இவங்க அந்த அலிகேஷனை வச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க 2 நர்சஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, பாட்டை பத்தி. அப்போ பக்கத்துல நம்ம பிரேமும் இருக்காங்க. பாட்டை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவளுக்கு நல்லா வேணும், அது என்ன இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவ ஒரு கேர்ஃபுல்லா இருக்கிறது இல்லையா, மற்றவங்களுக்கு என்ன ஆனா நமக்கு என்னங்கிற மாதிரி எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கா, இவளுக்குலாம் நல்லா வேணும், இந்த மாதிரிதான் அமையணுங்கிற மாதிரி அவங்க பேச, அதை கேட்ட நம்ம பிரேமுக்கு சும்மா இருக்க முடியல. என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த நர்சஸ் இல்ல டிவில ஓடிச்சு அதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம பிரேம் என்ன சொல்றாங்கன்னா, டிவில வரதெல்லாம் வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு அந்த நியூஸை பத்தி ஏதாவது தெரியுமா, இல்ல அப்ப கம்மன் இருங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும் போதே பிரேமோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஷாக்கா பாக்குறாங்க. ஏன்னா இவளுடைய மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுல இருந்து அவ மேல இவங்க 2 பேருமே கோவமா இருக்காங்க. சோ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றியேன்னு சொல்லிட்டு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எதையுமே கேள்விப்படாம டைரக்டா பாக்காம சொல்ல முடியாது, சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சும்மா மத்தவங்க மேல தப்பு சொல்லிட்டே இருக்க முடியாதுல்ல, அதான் சொன்னான்னு சொல்லிட்டு பிரேமும் அதை எதை சொல்லி மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா குறுக்க நம்ம பிரேமோட மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பின்னாடியே பிரேம் சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே வரான். ஒரு கட்டத்துக்கு மேல பிரேம் அந்த இடத்த விட்டு போக குறுக்க ஒரு ஆள் நிக்கிறாங்க. வேற யாரு, நம்ம பாட்டுதான். பிரேமுக்கு ஒரு ப்ராப்ளம்னா தான் இவங்க பறந்து வந்துருவாங்களே, அந்த மாதிரி வந்துடுறாங்க. இவங்க வந்ததுமே இவன் என்ன கேக்குறான்னா, நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்க, நான் இங்க இல்லாம எப்படி, அவங்களுக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரி நிக்கிறாங்க. இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. இங்க பாரு, நீ அவளை சும்மா பின்னாடியே சுத்தி ஹராஸ் பண்ணிட்டு சுத்தாத, அவளோட உன்னுடைய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய எல்லா விஷயமும் வெளில வந்துருச்சு, இதுக்கப்புறம் அதை எதையும் மாத்தவும் முடியாது, அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் அவளை டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப இவனும் ஓவரா பேச நம்ம பாட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க மொபைல்ல இருக்கிற அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க.
காட்டுறாங்க. இவங்க ரெஸ்டாரண்ட்ல அந்த இன்னொரு பொண்ணு கூட நம்ம கூட வந்திருப்பான் இல்லையா, அத இவ வீடியோ எடுத்து வச்சிருப்பா. சோ இப்ப அந்த வீடியோவை காமிச்சு இத கொண்டு போய் நான் பிரேமோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டிடுவேன், சோ நீ கேர்ஃபுல்லா இருடாங்கிற மாதிரி மிரட்டி விடுறாங்க. அவனும் ஒன்னும் பேச முடியாம சைலண்டா நிக்கிறான். இவங்கிட்ட பேசிட்டு அடுத்தது எங்க போறாங்கன்னா நம்ம பிரேம் கிட்டதான். நம்ம பிரேம் அங்க ஒளிஞ்சு நின்று இவன் வரானான்னு சொல்லி எட்டி பார்க்க வந்தா நம்ம ஆள் வராங்க. அவன் அப்பவே போயிட்டான், நீ ஒன்னும் பயப்படாதன்னு சொல்றாங்க. போயிட்டானா, உனக்கு எப்படி தெரியும், எல்லாம் மிரட்டி விட்டுருக்கேன், போயிட்டான், அதை விடு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம பிரேம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மேல அக்கறையா நீ என்னுடைய ப்ராப்ளமே பாத்துக்கிட்டு இருக்காத, ஒன்ன பாரு, உன் ப்ராப்ளம பாருன்னு சொன்னதும் நமக்கா இருந்தா எப்படி இருக்கும். ஆனா நம்ம பாட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இரு என்ன சொன்ன, ஏன் ப்ராப்ளமா, இப்போ நியூஸ்ல என்னுடைய அலிகேஷனை பாத்துருக்க, பார்த்து ஃபீல் பண்ணிருக்க, நம்ம ஆளுக்கு இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி அப்படிதானேன்னு சொல்லி கேட்கும் போது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இல்ல என் ப்ராப்ளம் பார்த்தே நீ சுத்திக்கிட்டு இருக்கியே, உன்னுடைய ப்ராப்ளமா நீ பாருன்னு சொன்ன, இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா கேக்குறாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. சோ இப்ப நம்ம பாட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி அதெல்லாம் விடு, நான் உனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேனே, நீ எனக்கு என்ன பண்ண போறன்னு சொல்லி கேட்டா, என்ன பண்ணணும், இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி பெருசா ஒண்ணு வேணாம், நம்ம வேணா டின்னர் போலாமா, இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் போறோம், ஓகே தானு சொல்லிட்டு கேட்டா, உன் கூட என்னால டின்னர் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது கைமாறு எதிர்பார்த்தனா ஜஸ்ட் தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவேன், வேற எதையும் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவங்களும் போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நைட்டு அதே பப்புக்கு தான் போயிருக்காங்க. பாட்டு, பிரேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பப்புக்குள்ளதான் இருக்காங்க. பட் தனித்தனியா அங்கங்க இருக்காங்க. அதுலயும் நம்ம பிரேமும் அவங்களுடைய கேங்கும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது பிரேமோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப ஓகே தானே, எல்லாமே சரியாயிடுச்சுல, நீ எதுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ பார்க்க கூடாது, இங்க உட்காந்துருக்க நிறைய பேர் ஒன்னதான் பாத்துட்டு இருக்காங்க, அதுல ஒரு ஆளை செலக்ட் பண்ணு, ஓகே பண்ணு, லைஃப என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி இப்படின்னு எங்க சுத்தி பார்த்தாலும் நம்ம பிரேம் கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் பாட்டு தான் தெரியறாங்க. இதுதான் காதலோ என்னவோ, எங்க சுத்தி பார்த்தாலும் பாட்டு உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, கண்ணடிக்கிற மாதிரி தெரியுது, ஹாய் காட்டுற மாதிரி தெரியுது. ஐயோ இது நமக்கு சரி வராதுப்பான்னு இந்த இடத்த விட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வேக வேகமா போயிட்டு இருக்கும் போது இவங்க மேல ஒருத்தவங்க விழுறாங்க. யாரான்னு சொல்லி மூஞ்ச தூக்கி பார்த்தா நம்ம பாட்டான். சம போதையில மேல விழுந்துடுறாங்க. என்னது நீயான்னு சொல்லி இவங்க ஷாக்காக, என்னது டாக் நீயான்னு சொல்லி அவங்க ஷாக்காக, மாத்தி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிரேம், நான் எங்க போனாலும் நீ என்னை விட மாட்டியா, இங்கேயும் வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒன்னும் இங்க வரல, நீ தான் டின்னர் வரலன்னு சொல்லிட்டு அதான் தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போதையில வளர்றாங்க. அப்போ இன்னொரு விஷயமும் அவங்க சொல்றாங்க, ஒன்னடி மாதிரி போதையில போயிட்டு வேற யாரு கார்லயாவது ஏறிடாதன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களுக்கு ஷாக் ஆகுது. நம்ம வேற கார்ல ஏறினது நம்ம ஃப்ரெண்ட்ஸை தவிர யாருக்கும் தெரியாது, இவளுக்கு எப்படி தெரியும்னு கேட்கலான்னு வந்தா அதுக்குள்ள இவங்க போதையில அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சோ நைட்டு வீட்டுக்கு போனவங்களால தூங்கவே முடியல, எப்படியாவது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா விடிஞ்சாதானே கேட்க முடியும். விடிஞ்சதும் வேலையா போயிட்டு பாட்டோட டோரை தட்டுறாங்க. வெளில வந்த பாட்டு எப்படா இவளை கலாய்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி வந்ததுமே என்னாச்சுடா என்ன பார்க்காம இருக்க முடியான்னு சொல்லி கேட்க, ஐயோ இவ வேறன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் விடு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கும், அன்னைக்கு என்னாச்சு, உனக்கு எப்படி அன்னைக்கு நைட்டு நான் கார் மாறி என்னன்னு தெரியும், எப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த விஷயத்தெல்லாம் இங்கேயே பேசி ஆகணுமா, உனக்கு சிங்கம் வேணும்னா சிங்கத்தோட வகைக்குள்ள வந்துதான் ஆகணும்னு பேசி முடிக்கிறதுக்குள்ள கடகடன்னு நம்ம பிரேம் உள்ள போயிடுறாங்க. உள்ள போனது வேலையா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. அப்பதான் நம்ம பாட் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, என்னது நீயா அது, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா என்ன காப்பாத்துனவங்க ரொம்ப நல்லவங்க, என்னை எவ்வளவு அழகா ட்ரீட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு நல்லவங்களை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா கடைசியில அது நீயான்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன் அது நானா இருந்தா ஒத்துக்க மாட்டியான்னு சொல்லி அவங்களும் கேக்குறாங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியல, இவ்வளவு நாள் எதுக்கு சொல்லாம இருந்தேன்னு சொல்லி கேட்டா, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, இத தெரிஞ்சு அதனால நீ என்ன லவ் பண்ணவும் கூடாது, என்னை ஏத்துக்கவும் கூடாது, இதெல்லாம் தெரியாமலே உனக்கு என் மேல லவ் வர வேணாமா, அந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு பாட்டும் சொல்றாங்க. அன்னைக்கு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனா என்னைக்குமே எனக்கு உன் மேல லவ் வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா வேகமா போயிடுறாங்க. அப்பவும் நம்ம பாட்டு ஓவர் கான்பிடன்ஸ்ல எக்காரணத்து கொண்டும் இந்த விஷயத்த நான் இப்படியே விட மாட்டேன்,
கண்டிப்பா நீ என்ன லவ் பண்ணுவாங்கிற மாதிரி பாட்டும் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து பிரேம் என்ன பண்றாங்கன்னா, செஸ்ட் கிட்ட சின்னதா ஒரு மார்க் இருந்துச்சு இல்லையா, அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பேஷண்டோடைய ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. இந்த ரிப்போர்ட்டை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உள்ள யாரோ வரா மாதிரி இருக்கு. வேற யாரு, பாட்டோடைய பேரண்ட்ஸ் தான். வந்ததும் 2 பேரும் ஹாய்லாம் சொல்லிக்கிறாங்க, 3 பேரும் பேசிக்கிறாங்க. சரி வாங்க செக்அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக்அப் பண்ண போறாங்க. செக்அப்லாம் முடிஞ்சதும் இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீ பாட்டு எங்கேயாவது பாத்தியாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் ஆண்டி, இல்லையே நான் எங்கேயுமே பாக்கலன்னு சொல்லிட்டு தினமுமே பாத்துட்டு இருக்காங்க, ஆனா எங்கேயுமே பாக்கலன்னு சொல்றாங்க. இல்லம்மா அவளை ஆளையே காணோம், அதான் கேக்குறேங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அவங்க அப்பாவும் சும்மா இல்லாம ஏதோ நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கேள்விக்கெல்லாம் பட்டும் படாம நம்ம பிரேம பதில் சொல்றாங்க. பதில் எல்லாம் சொல்லி முடிச்சதும் இவங்க பேரண்ட்ஸ் வெளில போறாங்க. போயிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவுக்கு மட்டும் இவங்களை எப்படியாவது அவங்களுடைய டாக்டர் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. சோ இவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்திருக்குமா, பேசிருப்பாங்களா, லவ் சொல்லிருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமாங்க, அந்த பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் நம்ம பொண்ணு போய் செலக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு அவங்களே ரொம்ப மட்டமா பேசுறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் சரி வெயிட் பண்ணி தான் பாப்போமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. பாட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப பாட்டு எதையோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் உட்காந்து என்னமான்னு சொல்லி கேட்கும் போது, ஒன்றும் இல்லை, நான் ஒரு விஷயத்துல கன்ஃபியூஸ்டா இருக்கேன், அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க மைண்டை போட்டு குழப்பறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து அனலைஸ் பண்ணுவோம், கண்டுபிடிப்போங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அதோட 4th எபிசோட் பார்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4th எபிசோட் பார்ட் 2. பார்ட் 2 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிரேம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதுவும் அன்னைக்கு பிரேம் காணும்னு தேடிட்டு இருந்த அவங்களுடைய நெக்லஸை இப்போ இவங்க கையில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அழகாக அந்த செயினில் அவங்களோட நேம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சதும், இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அன்னைக்கு நான் உன்னை சேஃபாக தான் பார்த்துக்கிட்டேங்கிறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இவங்க ஆசையாக வாங்கலான்னு போக, இது உனக்கு வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, எனக்கு அது தேவையே இல்லை, நீனே வச்சுக்கோங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாங்க. இரு 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 எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிற, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனால் எப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், சின்னதாக ஒரே ஒரு விஷயம் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, என்ன பண்ணணும், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், டின்னர் இன்னைக்கு நைட் நாம் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன்னா இவங்க ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட் கொடுப்பாங்கன்னு, பட் இவங்களோட கேண்டோவுக்கே கூப்பிட்டு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து அழகாக டின்னர் சாப்பிட்றதுக்கு சூப்பராக திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் இவங்களும் அப்படியே முழிக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருந்த எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரேமுக்கு பிடிச்சதாகவே இருந்திருக்கு. ஸோ பாட்கிட்ட, இந்த டிஷ்ஷு நீங்கள் தனியாக இருக்கியா, இந்த டிஷ் உனக்கு பிடிக்குமாங்கிற மாதிரியான கொஷின்லாம் பிரேம் கேட்குறாங்க. அதை கேட்டதுமே பாட்டுக்கு புரிஞ்சிருது, நம்மளை செக் பண்ணுறா, நம்மளை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைரெக்டாகவே இவங்க தான் கேட்டுருவாங்க இல்லையா, அதையும் கேட்குறாங்க. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா என்ன, அதுக்காக தானே இதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி கேட்டா, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை இல்லைங்கிற மாதிரி மழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பாட்டு, எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த டிஷ் எல்லாம் பிடிக்கும், ஸோ அவங்களுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு பிரேம்காக ரெடி பண்ணேன்னு சொல்லி பாட் அழகாக சொல்கிறாங்க. அதை கேட்டுகிட்டே ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சா, இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம பாட் பிரேம் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பிரேமு, டிஷ்ஷெல்லாம் ஓகே தான், ஒரு ரொமான்டிக்காக இல்லை டின்னர்னு சொன்னதும், ரொமான்டிக்குன்னு சொன்னதே போதும் டக்குன்னு பாஞ்சிடுறாங்க நம்ம பாட்டு. ஓடி வந்து லிப் கிஸ் கொடுக்க, இவங்களும் கொடுக்க, 2 பேரும் மாற்றி மாற்றி என்ஜாய் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே
பாட்டு தான் ஓவராக பண்ணணுன்னு பார்த்தா பிரேம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பாட்டோட லிப்ஸை கடிச்சிடுறாங்க. அதில் அவங்க டக்குன்னு கத்திட்டு பின்னாடி ஓட அப்போ தான் ரியலைஸே பண்ணுறாங்க நம்ம அவளை கிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பிரேமு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நீ என்னோட லிப்ஸை கடிச்சிட்டேன்னு சொல்லி பாட்டு அழுகுறாங்க. என்னது கடிச்சிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாம் கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி கடிச்சிட்டு நான் எங்கே கிஸ் பண்ணேன் நீ தானே பண்ணேன்னு அவங்க சொல்ல, நான் பண்ணா என்ன நீ எதுக்கு திரும்பி பண்ண நீனும் தானே பண்ணேன்னு சொல்லி இவங்க சொல்ல 2 பேரும் கிஸ் பண்ணதை பற்றி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பாட்டுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நீ 2 கிஸ் மட்டும் பண்ணல, இதுக்கு முன்னாடி அன்னைக்கு ரொம்ப குடிச்சிருந்தியே கார் மாதிரி ஏறினியே அன்னைக்கு ஒரு கிஸ்ஸு இதோட சேர்த்து 3 கிஸ் ஆச்சுன்னு சொன்னதும் அன்னைக்கு நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் எனக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அதெல்லாம் கொண்டு வந்ததில் சேர்க்காதுன்னு இவங்களும் சொல்கிறாங்க. கிஸ்ஸை பற்றி மாற்றி சண்டை போடும் போது தான் நீ எதுக்கு இப்போ கிஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்டா, நீ தானேம்மா டின்னர் ரொமான்டிக்காக இருக்கணும்னு சொன்னேன் அதனால் நான் ஜஸ்ட் ஒரு கிஸ் பண்ணேன், ஆனால் நீ அதோட விட்டியா திரும்ப என்னை கிஸ் பண்ணி என்னோடய லிப்ஸை பாரு கடிச்சு வச்சுட்டேன்னு சொன்னதும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. அந்த இடத்த விட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாட்டு தான் விடாதே பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுது, இருந்தாலும் அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்போ தான் பாட்டுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவளுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்லை, ஆனால் அவள் கூடவே இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம பிரேம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிட்டு டேபை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயே நம்ம பாட்டை பற்றின நியூஸ் தான். அதுக்கப்புறம் சரி அது இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வெளில யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு டேபெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போய் பார்த்தா வேற யாரு நம்ம பாட்டு தான். பெட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டே வந்துடுறாங்க. மேடம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோயோ என்னுடைய ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை, தண்ணி வரல, நான் என்ன பண்ணுவேன் அந்த ரூமில் சொல்லு, அதான் உன் கூட இன்றைக்கி நைட் மட்டும் தங்கிக்கலான்னு வந்திருக்கேன்னு சொன்னதும், என்னது தங்கிக்கலான்னு வந்திருக்கியா, யாரை கேட்டு வந்த, இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டா, என்ன உலகம் இது, ரொம்ப மோசமான உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் போலே, அவங்களுக்குலாம் ஏதாவது ஒன்றா நம்ம ஹெல்ப் பண்ணணும், அதுவே நமக்கு ஏதாவது ஒன்றா அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இப்படிப்பட்ட உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இது என்ன உலகம் இதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, ஐயோ தாயே தயவு செய்து நீ இங்கேயே தங்கிக்கோ, நான் அவனை ஒன்றுமே சொல்லலை, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டா, பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே தான் லெஃப்ட் சைடில் இருக்குது போன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க ரூமுக்கு போகலான்னு பார்த்தா இவங்க ரூம் பின்னாடியே இவங்க ரூமுக்கு போகிறாங்க. அவங்களும் அங்கே இருக்குது நீ அந்த பக்கம் போகணும் நான் இந்த பக்கம் போகணுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதும் அவங்களுடைய நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம் ரெடி ஆகிட்டுருக்காங்க அவங்களுடைய ரூமில். அந்த ரூமுக்கே நம்ம பாட்டும் இப்போ வராங்க. வந்ததுமே இவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கொஷினே அதுதான், எதுக்கு நீ இங்கே வந்த? ஸோ அவங்க அந்த கொஷினை கேட்டதுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அப்புறம் எங்கே தூங்குவேன்னு சொல்லு, என்னை போய் எங்கே போக சொல்கிற, அப்புறம் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் உன் கூட தானே தூங்குவேன்னு சொல்லி கேட்டா, எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ ஏன் கூடலாம் தூங்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ எதுக்கு இங்கே வந்த, நீ வெளில போய் சோஃபாவில் படுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நைட் நான் சோஃபாவில் படுத்திருந்தேன், எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு, என் கண்ணில் ரிங்கிள்ஸ் வந்துருச்சு, உனக்கே தெரியும்ல என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பாடி தானே எல்லாமே, நான் அங்கே படுத்தேன்னா அவ்வளோதான் எனக்கு மறுபடியும் பேக் பெயின் வந்துடும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுவுது பாட்டு. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் பிரேமும் ஒத்துக்குது. சரி போய் நீனும் சீக்கிரம் படு பிரேம், நானும் சீக்கிரம் தூங்குறேன், இல்லைனா ரிங்கிள்ஸ் வந்துடும்னு சொல்லிட்டு பெட்டில் போய் உட்கார போனவங்க அவங்க மேலே இருக்கிற கோட்டை கழட்டி எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பக்கம் வையின்னு சொன்னால் அதுக்கு போக வேண்டிய வழியே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் பிரேம் கிட்ட திரும்பி போகிறாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு அந்த அளவுக்கு செக்ஸியாக இருக்குது, நம்ம பிரேமால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்தளவுக்கு இருக்குது அவங்க ட்ரெஸ்ஸு. ஏன் உனக்கு வேறு ட்ரெஸ்ஸே கிடைக்கலையான்னு சொல்லிட்டு பிரேம் பாட்டு பார்த்து கேட்க, நான் உனக்கு பிடிக்கும் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு, பட் அந்த டைமில் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஓவராக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இவங்க கிட்ட இவங்களை சீன்றதுக்காக வராங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட பிரேமு கடகடன்னு ஓடி போய் அவங்க பெட்டில் படுத்துக்கிறாங்க. இவங்களும் கூடவே போய் பெட்டில் படுத்துக்கிறாங்க. ஆனால் எங்கே படுக்கிறாங்கன்னா பெட்டில் அவ்வளோ இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பிரேம் கிட்ட
நெருக்கமாக பிரேம் லைட்டாக திரும்பினா கூட இவங்க மேலே தான் படுக்கணும், அந்த அளவுக்கு கிட்ட போய் படுத்துக்கிறாங்க. ஸோ பிரேமுக்கு அது தெரியுது, ஏன் இடம் இல்லையா, எதுக்கு இங்கே வந்து படுத்துருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இடம்லாம் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை, இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதான் இங்கே படுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் ஒருவேளை கிட்ட படுத்துருக்கிறதுனால உனக்கு ஏதாவது எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுதா, என்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துப்பேன்னு தோணுதான்னு சொல்லி கேட்டா, எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை, நீ தான் என்கிட்ட தப்பாக நடந்துப்பியோன்னு தோணுதுன்னு இவங்க பயந்தா மாதிரி பேச, அதுக்கு ஒன்றே பாட்டு, நீயா சொல்லாமல் உங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டு படுத்துக்கிறாங்க. இதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சிருது. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.